86,000 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டுகால பிரச்சினை தீர்வு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டுகால பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபனைக்கற்ற புறம்போக்கு நிலங்கள் வசித்து வரும் கிட்டத்தட்ட 29,187 பேர் மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகர் பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தமாக 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். அதே போல 6 மாதங்களில் இதனை செய்து முடிக்க 2 குழுக்களை அமைக்க உள்ளோம் என்றும், உங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு இதனை 12,23,372 பட்டாக்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாகவே தங்கள் தேர்தல் அறிக்கையிலே இந்த பட்டாக்கள் குறித்து விரிவாக விளக்கியிருந்தார்கள். பல இடங்களில் இன்னும் பட்டாக்கள் வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் திமுக வெற்றி பெற்ற பிறகு இந்த பட்டாக்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க எந்தெந்த இடங்களெல்லாம் பொதுமக்கள் பட்டாக்களுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள், மேலும் இதெல்லாம் அதாவது அரசினுடைய திட்ட வரையறைக்கு உட்பட்டு வரையறுக்கப்பட்ட இடங்களாக எதெல்லாம் பட்டா கொடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தற்போது பட்டாக்கள் வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் இருப்பதையும் அந்த ஒப்புதலுக்காக பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.